ஹாய் கைஸ், உங்களோட கற்பனையை வந்து உங்களோட கிரியேஷனுக்கு ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய, அதே மாதிரி வீடியோவா கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஃப்ரீ ஏஐ டூல் தான் வந்து இந்த Leonardo.ai. ஸோ இந்த லிங்கை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லிங்கை நான் ஷேர் பண்றேன் பர்சனலா. ஸோ இதுல வந்து 3 மெயினான கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதை நீங்க மற்ற ஏஐ டூல்ஸை விட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இதுல கிரியேஷன், அதாவது இதுல அவுட்புட் வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். இங்கவே நீங்க அந்த இமேஜை வந்து அப்ஸ்கேலும் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா நீங்க சில மணிமேக்கி இமேஜஸ் வெப்சைட்டுக்கு சப்மிட் பண்ண போகக்குள்ள இந்த இமேஜஸ் வந்து அப்ஸ்கேல் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க வேற டூல் யூஸ் பண்ணாம இங்கேயே அப்ஸ்கேல் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஃப்ரீயாவே உங்களுக்கு ஒரு லிமிடெட் ஆக்சஸ் தருவாங்க, அதுவே உங்களுக்கு போதும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இமேஜிங்கிற கான்செப்டை மட்டும் எடுக்கிறேன். இதுல வந்து நீங்க இதுல என்ன பண்ணுங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுங்க. ஓகே, ப்ராம்ப்ட் நான் ஒண்ணும் இல்லை, இது பண்றேன். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வந்து இதுல நீங்க இது பண்ணுங்க. அந்த ப்ராம்ப்டா நீங்க கிளியரா கொடுக்க தெரியலன்னா நீங்க ChatGPT இதை வந்து நான் லியானார்டோக்கு இமேஜ் கிரியேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்டா நீ கன்வெர்ட் பண்ணி தான்னு சொன்னா நீங்க சும்மா டைப் பண்ண, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ப்ராம்ப்டா தரும். அதை போடுங்க. நான் வந்து இதுல இது பண்றேன், கேல் கொடுத்துட்டு வந்து ஜெனரேட் கொடுக்குறேன். இது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இதை இது பண்ண எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ண தேவையில்ல. நீங்க செய்ய வேண்டிய சேஞ்சஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து இதுல அந்த சைஸ் வந்து மட்டும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த பிக்சல்ல போயிட்டு அதை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சரி, உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்க இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு தேவையான நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனை முதலாவது கான்செப்டா நீங்க ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அதை இது பண்றது. இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, ரியல் டைம் கேன்வாஸ். அதாவது இங்க வந்து நீங்க ஒரு ட்ரோ ஒன்று பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா அந்த ட்ரோவிங்கை வச்சு வந்து அது உங்களுக்கு ஐடியாஸை தரும். இப்போ நான் பாருங்க, நான் இப்போ ஒரு பர்சன் ஒன்று நான் ஒரு ட்ராயிங் ஒன்று பண்றேன். பாருங்க, அந்த ரியல் டைம்லேயே அது எப்படி உங்களுக்கு பணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி அதில் நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்து இது பண்ணுறனாலும் செய்யலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் என்ன டைமில் சினிமேட்டிக்காக தேவையா அல்லது வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கான்செப்டில் தேவைன்னு சொன்னால் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரியல் டைமாக நீங்கள் ட்ரோ பண்ணுறதை வச்சு இது வந்து என்ன செய்யணும்னா தன் ஐடியாஸை அது கெதர் பண்ணும். அதையும் உங்களோட கிரியேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு மோரை கிளிக் பண்ணீங்க, ரியல் டைம் ஜெனரேஷன். ஸோ இது என்னன்னு சொன்னா நீங்க இங்க வந்து நீங்க டைப் பண்ணுறீங்க தானே, இந்த இதை டைப் பண்ணக்குள்ள இங்கே சேஞ்ச் ஆகும். பாருங்க, இதுல வந்து நீங்க எப்படி பாருங்க, பேர்ட் பாருங்க, பிளே சரி ஃப்ளை நியர் பாருங்க, நீங்க டைப் பண்ண வந்து அது வந்து இங்க ரியல் டைம்லேயே வந்து அது மாறுது. தாஜ்மஹால். ஓகேயா? அப்போ உங்களோட கிரியேஷனை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா இங்க டைப் பண்ண வந்து அரௌண்ட். ஸோ இதுவும்